உடம்புல சாமி இருக்கிற 10 சாட்சிகளை தான் இன்றைக்கி அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஒரு தெய்வம் மனுஷன் மேலே நின்று இன்றைய காலகட்டங்களில் நான் இருக்கனப்பா, உன்னைய காத்து வரனப்பா, உனக்குள்ளே இருக்கனப்பா, நீ வாடா, நீ முன்னுக்கு நில்றா, என் பேரை சொல்கிறா, வழி நடத்துறா அப்படின்னு சாமி மலை போல மனுஷனுக்குள்ளே இறங்கி நிற்கிற சாட்சிகள் தான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அழுதவுள்ள பெத்த தாயை தேடுற மாதிரி சாமி வர்ற சாமியாடியும் அந்த சாமி ஆடிய அந்த சாமியும் தேடும். அதுதான் இன்றைக்கி ஒன்றுன்னா அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சாமி ஒருத்தர் மேலே வருது அப்படின்னா காரண காரியம் இல்லாமல் உங்கள் மேலே வரலை. ஏதோ ஆசைக்கு சாமி ஆடணும், தெய்வத்தோட படையலை எடுக்கணும், மனுஷன் மேலே சாமி நிற்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக சாமி வரலை. உங்கள் மேலே சாமி வருது அப்படின்னா அந்த சாமி வர்றதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லையில் அந்த சாமியை வணங்குற மக்களை பாதுகாக்க. மனுஷன் மேலே ஏன் சாமி வரணும்? மனுஷன் மேலே வராமலே அந்த சாமி பாதுகாக்கலாம்ல. அது பொருந்தும், சரிதான். மனுஷன் மேலே வராமல் சாமி பாதுகாக்க முடியும், சத்தியம். ஆனால் குலதெய்வத்துக்கு அது ஏற்றது அல்ல. ஏன் குலதெய்வத்துக்கு ஏற்றது அல்ல அப்படின்னா, குலதெய்வம் சார்ந்து அதனுடைய தெய்வ சக்திகளை, அதனுடைய குறைபாடுகளை, மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் தான் சாமியாடி. அந்த சாமியாடி மூலமாகத்தான் எல்லாம் வளர்ச்சி அடையலையா? குல மக்களுக்கு குறைபாடு இருக்கா? குலதெய்வ எல்லையில் மக்க ஒன்று சேரலையா? அந்த வழிபாடு நடக்கலையா? அப்படிங்கிற எல்லாத்தையும் மனுஷனை வச்சு சாமி நடத்துகிற திருவிளையாடல் தான் சாதாரண மனுஷன் மேலே சாமி வர்றது. சரிங்க, அப்படி என்ன சாட்சி? மனுஷன் மேலே சாமி இருக்குங்கிறத காட்டுற சாட்சி என்ன அப்படிங்கிறத முதல் சாட்சி. என் உடம்புல சாமி இருக்கு அப்படின்னா எனக்கு ஏற்படுகிற அறிகுறிகள், எனக்கு தெரிகிற சாட்சி என்ன அப்படின்னா அந்த சாமி என் கூட பேசும். இதை ஊர் உலகத்திட்ட நான் சொன்னா ஏற்றுக்குவாங்களா? ஏப்பா உங்ககிட்ட தான் சாமி பேசுதா, எங்ககிட்டலாம் சாமி பேசலையா? நீ தான் சாமி கும்பிடுறியா, நாங்கள்லாம் சாமி கும்பிடலையா அப்படின்னு ஏளனமாக பேசுகிற உலகம் இருந்தாலும் உண்மையான சாமி யாரு மேலே வருதோ அந்த சாமி அவங்க கிட்ட பேசுது. பார்த்தீங்களா? அதுதான் முதல் சாட்சி. ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? பேச ஆள் இல்லையா? பேசுறதுங்கிறது அந்த சாமியாடி கிட்ட ஏன் பேசணும் அப்படின்னா அந்த சாமியாடி மூலமாக திருத்துவதை திருத்தவும், சரி செய்ய முடியாததை சரி செய்யவும், அந்த சாமியாடி மூலமாக பக்குவப்படுத்த, ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்த அந்த சாமிகிட்ட பேசும். சந்தோஷமாகவும் பேசும், மகிழ்ச்சியாகவும் பேசும், ஒரு குறைபாடாகவும் பேசும், கோபமாகவும் பேசும், கவலையாகவும் பேசும். எந்த நிலையையும் அந்த சாமியாடிக்கிட்ட அந்த சாமி பேசும். அப்போ உங்களுக்கு இருக்கிற முதல் சாட்சி என்ன? என் உடலில் சாமி வருது அப்படின்னா எனக்கு கிடைக்க பெற்ற முதல் சாட்சி அந்த சாமி என் கூட பேசுறது. எப்படி பேசும்? கனவு. கனவு ஆகச்சிறந்த ஒரு வழி, ஆகச்சிறந்த ஒரு விஷயம்தான் கனவு. சாமியாடிய கண்ணில் தெரிகிற கனவு. எல்லா கனவும் உண்மையா? அதை பற்றி நாம் பேச வேணாம். அந்த சாமியாடி பேசுகிற ஒரே வழி என்ன? கனவு. கனவு தான். சரிங்க, இது ஒன்று, முதல் சாட்சி. இரண்டாவது சாட்சி என்ன? என் மேலே சாமி இருக்குது, எனக்குள்ள சாமி இருக்குது அப்படின்னா அது எனக்கு தெரிகிற இரண்டாவது சாட்சி என்ன அப்படின்னா, நான் என்னுடைய உடல் வழி மாறி திசை மாறி பயணிக்கப்படும் போது எனக்குள்ள ஏற்படுகிற குற்ற உணர்ச்சி, சாமியை சுமக்கிறேன்
நான் வழி மாறி போகலாமா, திசை மாறி போகலாமா, என்னுடைய எண்ணங்கள் சிதறலாமா அப்படின்னு எனக்குள்ள ஏற்படுகிற வலி இருக்குல்ல, அது இரண்டாவது சாட்சி. அந்த வலி சாதாரண மனுஷன் படுற வலி இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற சாமிக்கு கிடைக்கப் பெறுகிற வழி. என்னடா என்னைய சுமந்து நிற்கிற, வழி மாறி திசை மாறி தட்டு தடுமாறி மதிமயங்கி நிற்கிறையேடா அப்படின்னு சாமி ஆடிகள் தவறு செய்யும் போது ஏற்படுகிற குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அதுதான் இரண்டாவது சாட்சி. சரிங்க, மூணாவது சாட்சி என்ன? என் உடம்புல சாமி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கிற மூன்றாவது சாட்சி என்ன அப்படின்னா, நல்லதை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே சொல்லு, நல்லதை மட்டுமே செயல்படுத்து, அதனால உனக்கு நல்லது நடக்குது நடக்கல, அதனால உனக்கு நன்மை கிடைக்குது, அதனால உனக்கு பகை உருவாகுது, அதை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாத, சத்தியமா நில்லு, உண்மையா நில்லு, ஊரே எதிர்த்தாலும் நேர்மையா நில்லு அப்படின்னு நமக்குள்ள ஏற்படுகிற அந்த அழகான அந்த ஒரு மாற்றம் இருக்குல்ல, மூன்றாவது சாட்சி. ஒரு எல்லையில தவறு நடக்கிற தவறை சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி இந்த தவறை நாம் சுட்டி காட்டினோம், நமக்கு பகை வருமே, நமக்கு வேதனை வருமே, நாம் ஒதுக்கப்படுவோமே, நாம் அவமதிக்கப்படுவோமே, நாம் கேளிக்கைகளுக்கு ஆளாக்கப்படுவோமே, எதை பற்றியும் சிந்திக்காமல் உண்மையானதை உடைச்சு இந்த உலகத்துக்கு உறக்க சொல்கிற குணம், அதுதான் மூன்றாவது சாட்சி. சரிங்க, நான்காவது சாட்சி என்ன? நான் உடல் ஆரோக்கிய குறைபாடில் கிடக்கிறேன், படுத்த வடிக்கையாக கிடக்கிறேன், யார் வாக்கலாட்டினாலும் என் சாமி வந்து என்னைய தட்டி எழுப்பி உட்கார வைக்கும் பாருங்க, அதுதான் நான்காவது சாட்சி. என்னால் முடியலை, என்னால் செயல்பட முடியலை, என் சாமி வருது, என்னைய தூக்கி உட்கார வைக்குது, என்னைய அழகா பேச வைக்குது, நடக்க வைக்குது, பழைய நிலைக்கு என்னைய திருப்பி மீட்டெடுக்குதுங்கிறதா நான்காவது சாட்சி. யாருமே இல்லை அப்படிங்கிற அனாதை போன்ற அந்த எண்ணம் எனக்குள்ள உருவாகும், நான் இருக்கேன்டா அப்படின்னு ஓடோடி வருதுல்ல, அதுதான் நான்காவது சாட்சி. சரி, அஞ்சாவது சாட்சி என்ன? எல்லையில நம்ம சாமி இப்பேற்பட்ட சாமி, நம்ம சாமியோட சக்தி இப்படி, நம்ம சாமியோட வலிமை இப்படி, நம்ம சாமியோட பாசம் இப்படி, நம்ம சாமியோட கோபம் இப்படி, நம்ம சாமி விரும்புவது விரும்பாதது இது எல்லாத்தையும் அந்த சாமி ஆடி மூலமாக பிரதிபலிக்குது பாருங்க, அதுதான் அஞ்சாவது சாட்சி. ஆறாவது சாட்சி என்ன? உடல்ல சாமி இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கிற ஆறாவது சாட்சி என்ன அப்படின்னா, பாசத்தை ஊற்றா பெருக்கெடுக்கும் சாமியாடி வரும் மக்களுக்கு எந்த நேரமும் தெய்வத்தை பற்றியும் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களை பற்றியும் அந்த எல்லையில நடக்க போற நல்லதை பற்றியும் அந்த எல்லையில நடக்க போற தவறுகளை பற்றியுமே சிந்திக்கிற அந்த பாசம் தெய்வத்தின் மேலே, தெய்வத்தை வணங்குற மக்கள் மேலே, குடும்பத்தின் மேலே, சக சாமியாடிகள் மேலே இருக்கிற பாசம் இருக்குல்ல, உங்களுக்குள்ள உருவாகிற அந்த ஊற்று, அதுதான் ஆறாவது சாட்சி. சரி, ஏழாவது சாட்சி என்ன? நான் சாமி ஆடுறேன், என்னை யாரும் மதிக்கலை, கலங்காதப்பா, மதிக்கணுமானடா ஓ மேலே வந்தேன், உன்னை யாரும் மதிக்கலையா, கவலைப்படாதப்பா, உன்னை யாரும் உனக்குரிய மரியாதையை கொடுக்கலையா, கவலைப்படாதப்பா, உன்னைய யாரும் முன்னாடி உன் சொல்ல கேட்கலையா, கவலைப்படாதப்பா அப்படின்னு எது நடந்தாலும் யார் எப்படி அவர்கள் நம்மை மதிப்பிட்டாலும் அந்த சாமி ஆடிகளுக்கு நான் இருக்கடப்பா, நீ ஏண்டா கலங்குற அப்படின்னு தட்டி கொடுத்து தேத்தி கொடுக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த கை, அந்த கரம் உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அதுதான் ஏழாவது சாட்சி. சரிங்க, எட்டாவது சாட்சி என்ன? உடல்ல சாமி இருக்குன்னு காட்டுற எட்டாவது சாட்சி, இருக்கிற சமயம் விட்டு விலகி போயிருச்சு, பாசம் விட்டு போயிருச்சு, சாமி மேலே இருக்க நம்பிக்கை குறைஞ்சு போயிருச்சு, எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்டா வாடா அப்படின்னு கை பிடிச்சி அந்த சாமி கொண்டு வந்து மக்களை ஒன்று சேர்க்கிறது,
சாமியோட நம்பிக்கையை அதிகப்படுத்துறது, வலிமை சேர்க்கிறது, நல்லது கெட்டதை புரிய வைக்கிறது, தவறான பாதைகளில் போகிற மக்களை திருப்பி சரி செய்து கொடுக்கிறது, எல்லாத்துக்கும் சாமி மாதிரி நின்று நம்பிக்கை கொடுக்கிற ஆக சிறந்த அந்த ஆகாயமான அந்த தோற்றம் உங்களை சுற்றி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் 8வது சாட்சி. சரி, 9வது சாட்சி என்ன? அச்சப்படாம உயிரே போனாலும் போகட்டுமப்பா, என் உயிர் என் சாமிக்காக போச்சுன்னா நான் மனுஷனடா, என் சாமி மனுஷன் போனாலும் ஆயிரம் ஆயிரம் சனம் வரும், சாமி ஒத்த சாமி தான், அந்த சாமியோட நிலை, அதனால எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் தெய்வம் நிற்கணும், என்னைய காக்கலாட்டினாலும் இந்த கொடியை காக்கணும், தலைமுறை தலைமுறை வர்ற வாரிசு பிள்ளைகளை காக்கணும்னு அந்த தெய்வத்துக்காக உங்கள் உடலை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய ஆசாபாசங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் 8வது சாட்சி. சரி, 9வது சாட்சி, உங்கள் உடலில் சாமி இருக்குன்னு காட்டி கொடுக்குற 9வது சாட்சி என்ன அப்படின்னா, அதில் பாதாளத்தில் போனாலும், போதை வாஸ்துகளில் சிக்கினாலும், மது மாது அது மாதிரியான மாயைகளில் சிக்கி நீங்கள் சீரழிஞ்சாலும் உங்கள் உச்சி குடும்பியை பிடிச்சி தூக்கிட்டு வந்து உங்களை மறுபடியும் பெத்த புள்ள போல, பிறந்த கருவறையில் இருக்க தூய குழந்தை போல முன்னாடி ஒரு திருப்பி நிப்பாட்டுது பாருங்க உங்களை. போன வருஷம் இப்படி இருந்தேன்டா, இந்த வருஷம் இப்படி இருக்கேன், நான் தெய்வத்தை வணங்குறதுனால நான் மதிமயங்கி எனக்கு இத்தனை கஷ்டங்களை நான் அனுபவித்தேன், அந்த நேரம் வரும்போது அந்த சாமி என்னைய சரி பண்ணி என்னைய அழகா வழி அணைச்சி கட்டி அணைச்சி கொண்டணைச்சி என்னைய பழைய நிலைக்கு நிப்பாட்டிருச்சு, நான் பட்ட கஷ்டமா இருந்தாலும் என் சாமி என்கிட்ட பேசுது அப்படின்னு உங்களுக்குள்ள உருவாகுது பாருங்க ஒரு நம்பிக்கை. அதுதான் 9வது சாட்சி. சரி, 10வது சாட்சி என்ன? உங்கள் உடலில் சாமி இருக்குது அப்படிங்கிற 10வது சாட்சி, ஏன் மக்களுக்குத்தான் நான் நிற்கணும்னு இல்லாமல் எல்லா சனங்களுக்காகவும், கஷ்டப்படுற சனங்களுக்காக, தீய வினைகளில் பாதிக்கப்பட்ட சனங்களுக்காக, ஏழை வறுமையில் வாடி நிற்கிற மக்களுக்காக, உதவின்னு தேடி அலைகிற மக்களுக்காக, சாமி நமக்கு இருக்கிற சக்தியை 4 சனங்களுக்கு நல்லது செய்யணும், நாம் நல்லா இல்லாட்டினாலும் நம்மளை தேடி வர்ற மக்களை நம்ம உடம்புல இருக்க சாமி காத்து கொடுக்கணும்னு வர்ற சனங்களை தேடி தேடி அவர்களுக்கு நல்லது செய்கிறதும், அவங்களுக்கு தீய வினையை மாற்றி அமைக்கிறதும், அவங்களுக்கு தாய் போல தந்தை போல ஒரு தமையன் போல அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதும், அவங்க மனசுக்கு ஆறுதலான நீங்கள் கொடுக்குற சொல், நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குற அந்த வாக்கு, அவங்கள தாம்புள்ள போல பாதுகாத்து அந்த குடும்பத்தையும் நம்ம குடும்பமாக நேசித்து அந்த மக்களுக்கு உங்கள் மேலே இருக்க சாமியை வச்சு நல்லது செஞ்சு வரீங்க பாருங்க. அதுதான் 10வது சாட்சி. உங்கள் உடலில் இருக்கிற ஒரு சாமி இருந்தால் இந்த 10 சாட்சியை உங்களுக்கு தெரியும். சத்தியமான உண்மை. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.